ஹே காய்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் கார்டன். என்னோட போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ், க்ரோ பேக்ஸ் அண்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொன்னேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு வரும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் அது சாலிடாக உங்களுக்கு ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணாமல் லைக் க்ரோ பேக் மாதிரி மடிச்சுட்டு போகிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் க்ரோ பேக் எப்படி செய்யுதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அது சிமிலர் இப்படி தான் இருக்கும், பட் உங்களுக்கு அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் அது யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணலை. நீங்கள் அதை மோஸ்ட்லி இண்டோர் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எப்படி க்ரோ பேக் செய்கிறதுன்னு பார்ப்போம். க்ரோ பேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 25 கிலோ அரிசி சாக்கு வேணும். சின்ன சாக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் 25 கிலோ அரிசி சாக்கு யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு நார்மல் க்ரோ பேக் சைஸுக்கு வரும். ஸோ ஒரு முனையில் இருக்கிற நூலை வந்து பிரிச்சுக்கோங்க. பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 feet டயமீட்டர் உள்ள ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மார்க்கர் வச்சு ஒரு கார்னரில் அப்படியே நீங்கள் அந்த சர்க்கிளை வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணுறது அதை கட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த 1 feet டயமீட்டருக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டு அது சர்க்கிளுக்கு கட் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, தயவு செஞ்சு ஃப்ரீ ஹேண்டில் வரையாதீங்க. ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிங்கன்னா அதோட ஷேப் தப்பாகும், சைஸ் தப்பாகும், இல்லாட்டி நீங்கள் க்ரோ பேக் தைக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி 1 feet டயமீட்டருக்கு எடுங்க. நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சி வெட்டி எடுக்கும்போது உங்களுக்கு பேஸ் வந்து 2 லேயர் கிடைக்கும். அந்த 2 லேயரை நீங்கள் ஒன்றா வச்சு தைச்சிக்கோங்க. அதோட டியூரபிலிட்டி வந்து உங்களுக்கு இது மூலமாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பேஸ் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு க்ரோ பேக் வந்து 1 feet டயமீட்டர் 1 feet ஹைட்டில் கிடைக்கும். அதாவது 12 inch width அண்ட் 12 inch ஹைட். ஸோ நீங்கள் பேஸ் வந்து 1 feet டயாமீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட பாடி வந்து த்ரைஸ் த சைஸ் இருக்கணும். அதாவது 1 feet பேஸுக்கு உங்களுக்கு 3 feet லென்த் ஆஃப் சாக்கு வேணும், அது சுற்றி வர அந்த ஒரு சர்க்கிள் வரதுக்கு. ஸோ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சர்க்கிள் உங்களுக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் இந்த சாக்கை பாதியாக வெட்டி தைக்கணும் அப்படி இப்படின்லாம் இல்லை. அந்த மேலே இருக்கிற சாக்கை ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வச்சு தைச்சிடலாம். நீங்கள் வேறு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வேண்டியது எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை தைக்க போகிறோம். ஸோ தைக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, பேஸ் 2 லேயர் இருக்கும். ஸோ அந்த 2 லேயரையும் முதல்ல ஒன்றா சேர்த்து தைச்சிக்கோங்க. அது நீங்கள் தைக்கும்போது நடுவில் வந்து கிறிஸ் கிராஸ் பேட்டர்னில் முடிஞ்சால் நீங்கள் அதை தைங்க. ஏன்னா அது நடுவில் கேப் விழும், ஏர் கேப் விழும். ஸோ அது விழாமல் நீங்கள் நடுவில் வந்து தைச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்க்கலாம், நான் பேஸ் இப்படி தான் தைச்சிருக்கேன். நீங்கள் பேஸ் இப்படி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாடி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாடியில் வந்து எட்ஜஸை மட்டும் நீங்கள் ஒரு தடவை மடித்து நீங்கள் தைச்சிக்கோங்க. பிகாஸ் அது இந்த இடத்துல இருந்தால் மோஸ்ட்லி ஸ்ட்ரெட் ஆக ஆரம்பிக்கும் அது டீக்ரேட் ஆகும்போது. ஸோ அது டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
ஸோ பாடி நீங்கள் ஒரு எட்ஜை மடித்து தைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பேஸோட வச்சு சேர்த்து தைச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம செஞ்ச க்ரோ பேக் இது நம்ம ஃபினிஷ் பண்ணது நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்டிச் நீங்கள் பார்க்கலாம், நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே கூட நான் கொஞ்சம் கிறிஸ் கிராஸாக போட்டிருக்கேன் டியூரபிலிட்டி இருக்கணும்னு. ஸோ உங்களுக்கு இப்படி தச்சு முடித்த உடனே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னா ஸோ இதோ தலைகீழ திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக நீட் ஃபினிஷ் ஒன்று வந்துடும். லைக் பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். இது உங்களுக்கு கலர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், அதை தவிர எல்லாமே சேம் தான். இதுக்கு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எப்படி போடுறதுன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் ஸ்டிச் இங்கே போட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரு 1/2 சென்டிமீட்டர் இல்லாட்டி 1 சென்டிமீட்டர் மேலே கத்தி சூடாக்கி ஹோல்ஸ் போடுங்க. நீங்கள் ஏதோ ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு இதை கிழிச்சிடாதீங்க. பிகாஸ் இது ஜஸ்ட் சாக்கு தான். சாக்கு உங்களுக்கு துணுதுன்னா பிஞ்சிடும். நீங்கள் வெயிலில் வைக்கும்போது மோஸ்ட்லி அந்த இடத்துலேருந்து அவங்க ஸ்ட்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட முந்தின வீடியோ அண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரோ பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் வந்து நான் இங்கே மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதையும் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி என்ன கண்டெய்னர்ஸில் வளர்க்குங்கிறதுல டவுட்டாக இருப்பாங்க. ஸோ இதை அவங்களுக்கு காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வார்மி பெட்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தரேன். ஸோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற எல்லா சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.